கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. சாம்பியன்ஸ் லீக் இஸ் பேக் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க? டெஸ்ட் 20 அப்படின்ற ஒரு புது ஃபார்மேட்டை இப்போ உள்ள கொண்டு வராங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வருங்கிறத நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோம். அந்த டைம்ல இதை பத்தின அபிஷியல் செய்திகள் எதுவுமே வரல. பட் இருந்தாலும் நம்ம லைட்டா ஒரு கெஸ் பண்ணோம், இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து நம்மளுடைய இதை தெரிவிச்சோம். ஏங்க இந்த ஓடிஐ ஃபார்மேட்டை கொள்றீங்க, 100 ஓவரை வந்து நீங்க 20 ஓவரா 5 வேணா பிரிச்சு வச்சுக்கோங்களேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஆகஸ்ட் 27 28 நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயம் வந்து வெளியே வந்துருக்கு. பட் ஆனால் அது வந்து ஓடிஐயை காப்பாற்றுற வேலை கிடையாது, இது டெஸ்ட்டை காப்பாற்றுற வேலைன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. திரும்பவும் இது 80 ஓவர் தான் மொத்தமாகவே. ஸோ இது வந்து ஒரு 5 நாள் நடக்கக்கூடிய மேட்சை காப்பாற்றுற வேலை கிடையாது, ஒரே நாள் நடக்கக்கூடிய 50 ஓவர் மேட்சை காப்பாற்றக்கூடிய ஒரு 80 ஓவர் மேட்ச் ஒன்று வருது. 20 பிரித்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இது வந்து எப்படி டெஸ்ட்டை காப்பாற்றும் தெரியல. பட் ரைட், பார்ப்போம் இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்றத. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ரைட், எல்லாரும் வந்து தீபாவளிக்கு எந்த ஊர்ல போய் எங்க என்ன பட்டாசு வாங்கலாம், மாப்பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கிற இந்த பட்டாசையே நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது வாங்கிக்கலாமா, இல்ல பழைய பட்டாசு போன வருஷத்தோட எடுத்து மீதம் வெடிப்போமா, இப்படி 2 கேட்டகரி மாறி மாறி வச்சுக்கும் போது 3ஆவதா ஒருத்தன் முளைச்சி இங்கிருந்து மாப்பிள்ளை வண்டி எடுத்து நம்ம இங்கிருந்து சிவகாசிக்கு போனோம்னா, நீ நான் ஒரு 4 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு 1000 பெட்ரோலை போட்டோம்னா போலாம் வரலாம், அதுல போய் பட்டாசையும் வாங்கிட்டு வந்துடலாம், செம்ம லாபம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுல டோல் பூத்துல கட்ட வேண்டிய காசை மறந்துடுவாங்க. ஒரு டோல் 2 டோல் இருக்கும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பக்கத்து ஊர்ல பண்ணுவாங்க. ஒருத்தன் சென்னையிலிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான், இங்கிருந்து 7 டோல் 8 டோல் தாண்டி சிவகாசி போயிட்டு வர டோல் பூத் சார்ஜஸ் அவன் ஊர்லயே வாங்கிட்டு போயிடலான்றது மறந்துடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க எத்தனை % ஆஃபர்ல எந்த ஊர்ல எங்க வாங்குறீங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்க, ஒரு ஆஃபர்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்சிபி ஒரு நல்ல பிரைஸுக்கு தரோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சேல் போயிட்டு இருக்குது. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த 20 ஓவர்ஸா 4ஆ பிரிக்கக்கூடிய இந்த டெஸ்ட் 20 அப்படின்ற ஃபார்மேட்டை யார் யாரெல்லாம் வந்து அட்வைசரி போர்டா இருக்கிறா அப்படின்னா வந்து ஏபி டிவிலியர்ஸ் T20 நாயகன், ஹர்பஜன் சிங் இந்தியாவின் சூப்பர் ஸ்பின்னர், அப்புறம் வந்து நம்ம கிளைவ் லாய்டு அவர்கள், சார் கிளைவ் லாய்டு இருக்கிறார், வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த முன்னாள் வேர்ல்டு கப் சாம்பியன். பிறகு வந்து நம்மளோட மேத்யூ ஹேடன், மங்கூஸ் பேட்டுக்கு சொந்தக்காரர். ஸோ இப்படிப்பட்ட இந்த 4 பேர்களுடைய அட்வைசரி போர்டு தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து யார சிஇஓவா இந்த ஃபார்மேட்டுக்கு நீ போட்டுருக்காங்க அப்படின்னா, ஆர்ஆர் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய முன்னாள் சிஇஓவா இருந்த ஒருத்தரை வந்துட்டு இதை தூக்கி ஐயா நீங்க பாத்துக்கோங்க ஐயா, கொஞ்சம் இருந்து நான் கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி பண்ணி இந்த ஃபார்மேட் ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இனிஷியலா வந்து ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கான ஒரு ஃபார்மேட்டா உள்ள வருது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், 13 வயதுல இருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜூனியர் லெவல்ல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜூனியர் லெவல்ல நடக்க போற இதுக்கு வந்து ஒரு 50 நாடுகளை கொண்ட ஒரு இதை நாங்க உள்ள கொண்டு வர போறோம். 50 நாடுகள் இதுல பங்கேற்கலாம். எல்லாரையும் போட்டு அச்சா போச்சா கச்சான்னு போட்டு எப்படியோ இந்த ஃபார்மேட் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிறத வந்து இப்ப முதல்ல இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க, ஒரு அட்வைசரி போர்டு ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா அதை பத்தி பேசுறாங்க. பட் சீனியர் பிளேயர்ஸ் டைரக்டா நீங்க இறக்க வேண்டியதானே அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒரு சீனியர் பிளேயர்ஸ் எடுத்தோன்னு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இறக்கி விராட் கோலி வேணே ஒரு புது ஃபார்மேட் வந்துருக்குனே விளாடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அப்போ இது முதல்ல நீங்க வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நீங்க சின்ன சின்ன பசங்க வச்சு 13 19 வயசுக்குள்ள உட்பட்டவங்களை வச்சு விளையாடி அந்த ஃபார்மேட் இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இது எப்படி நடக்குது, ஒரு மென்டலி ஒரு பிளேயர் வந்து 20 ஓவர் இங்க பேட்டிங் பண்ணலாம், திரும்பவும் 20 ஓவர் பேட்டிங் பண்ணலாம், எப்படி என்ன ஃபார்மேட்டோடைய ரூல்ஸ் என்னன்னு பல விஷயங்கள் உள்ள வர வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் கத்துக்கிட்டு வச்சு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து சீனியர் பிளேயர்ஸை விளையாட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோடைய மிக முக்கியமான ஒரு இதுவா இருக்குது. அப்போ இந்த பிளாக்ஷிப் காம்படிஷனா வந்து இவங்க முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது இந்த 50 நாடுகளை கொண்ட ஜூனியர் டெஸ்ட் 20 சாம்பியன்ஷிப்ன்றாங்க. ஜேடிடிசி பேர். டிடிசிங்கிறது வந்து டெஸ்ட் 20 சாம்பியன்ஷிப். அதுல வந்து ஜேடிடிசி ஜூனியர் டெஸ்ட் 20 சாம்பியன்ஷிப்னு சொல்லி இதை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு மாறும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்போ இது 2026 தான் சீனியர் பிளேயர்ஸை வச்சு ஜனவரி 2026 ஒரு ஃபுல் சீசனா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு நடுவில் நமக்கு 2 மாசம் தான். இந்த 2 மாசத்துக்குள்ள என்ன சார் நீங்க பண்ண போறீங்க, எனக்கு புரியலைங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்குள்ள இத்தனை நாடுகளை வச்சு இத்தனை ஊர்களில் இதை ட்ரை பண்ணி ட்ரையல் எரர்ல போகுமா என்ன ஏதுங்கிறதுலாம் அடுத்தது. அப்ப இந்த முதல் பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல இது வரப்போகும்போது எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா,
இந்த 6 பிரான்ச்சைசி இருக்குமா. 3 பிரான்ச்சைசி இந்தியாவை பேஸ் பண்ண பிரான்ச்சைசியா. சிஎஸ்கேவா இருக்கலாம், ஆர்சிபியா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், ஆர்ஆரா இருக்கலாம், மும்பையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு புது பிரான்ச்சைசி கூட உள்ள வரலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பிரான்ச்சைசி ஃப்ரம் இந்தியான்றாங்க. முக்கியமா இது ஐபிஎல் பிரான்ச்சைசி யாராவது வாங்கினாதான் வேற மாதிரி வந்து இந்த ஃபார்மட் எலிவேட் ஆகும். அது எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப 3 பிரான்ச்சைசி இந்தியன் பிரான்ச்சைசியா இருக்கணுமா, 3 வந்து இன்டர்நேஷனல் டீம்ஸ் வரப்போகுதாமா. துபாயில இருந்து ஒரு டீமு, லண்டனை பேஸ் பண்ணி ஒரு டீமு, அப்புறம் யூஎஸ்ல இருந்து ஒரு சிட்டியை வந்து ஒரு டீமா உள்ள கொண்டு வர போறோம்ன்றாங்க. இப்போ 3 இந்தியன் டீம்ஸ், இந்தியன் சிட்டிஸை வச்ச ஒரு பிரான்ச்சைசிஸ் வாட் எவர், அப்புறம் ஒரு துபாய் பிரான்ச்சைசி, ஒரு லண்டன் பிரான்ச்சைசி, அப்புறம் வந்து ஒரு யூஎஸ் சிட்டி, நியூயார்க்கோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒண்ணு உள்ள வரப்போதாமா. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங். துபாய், லண்டன், நியூயார்க், இந்தியான்னு எல்லா கண்ட்ரிஸை சேர்ந்த ஒவ்வொரு சிட்டியோட பேர் ஒரு பிரான்ச்சைசி, கிட்டத்தட்ட ஒரு சாம்பியன்ஸ் லீக் நமக்கு உள்ள கொண்டு வர போகுது. சாம்பியன்ஸ் லீக் இஸ் பேக் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆனா வந்து 80 ஓவர் ஆகுது அப்படின்ற ஒரு புது ஃபார்மட் இது. அப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மட்ல எல்லா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பிரான்ச்சைசி ஒரு இடத்துல விளையாடுது. இது வெறும் வந்துட்டு ஒரு நியூயார்க்கு, அப்புறம் வந்துட்டு அங்க டெக்சஸ்ன்னு சொல்லி யூஎஸ் சாம்பியன்ஷிப் கிடையாது, ஜொஹானஸ்பர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இது வந்து வாண்டரர்ஸ்ன்னு அங்க நடக்கிறது கிடையாது, சென்னை, கொல்கத்தா, மும்பைன்னு இந்தியா கிடையாது. இது மொத்த உலகத்துல கூடிய முக்கிய நாடுகள்ல இருந்து ஒரு கண்ட்ரிஸ் ஒரு ஸ்டேட் சிட்டி எடுக்கிறோம். அதுல முதல்ல வந்து 4 நாடுகள், யூஎஸ்ல இருந்து யூகே, லண்டன்ல யூகேல இருந்து, அப்புறம் வந்து நம்ம யூஏஇல இருந்து துபாய், இப்படி 3 எடுக்கிறோம். இந்தியால இருந்து 3 எடுக்கிறோம். ஏன்னா இந்தியா தான் கிரிக்கெட்ல மிகப்பெரிய சாம்புவான். இந்தியால இருந்து ஒரு 3 எடுப்போம். இந்த 6 பிரான்ச்சைசின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 பிரான்ச்சைசிக்குள்ள பிளேயர்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 16 பிளேயர்கள் இருப்பாங்களாம். அந்த 16 பிளேயர்கள்ல 8 இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தே ஆகணும், 8 ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்படுது. அப்போ இதுல 8 இந்தியன்ஸுங்கும் போது அதுல யாரெல்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க? நீங்க வந்து இப்ப இன்டர்நேஷனல் விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லங்க இன்னும் ஐ வெரி சாரி, நாங்க அதெல்லாம் அலோவ் பண்றது நாங்க இன்னும் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? இது வந்து யார் நடத்தக்கூடியது? இந்தியா நடத்தக்கூடிய ஐபிஎல்ல விளையாட விடுவோம், மற்ற நாடுகள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப் T20 பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் விளையாடக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை வந்து நீங்க விளையாட விடுவீங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த கேள்விகளா நெக்ஸ்ட் வந்து நிற்கும். அப்போ ஒரு டோட்டலா 96 வீரர்களை ஆக்ஷன்ல உள்ள கொண்டு வந்து அதுல இருந்து எடுக்க போறாங்க. அப்படிங்கும்போது வந்து ஒரு 204 கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு வைல்டு கார்டு பூல்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு மல்டி டியர் ப்ராசஸ்ல இந்த பக்கம் 96 பேர் ஆக்ஷன்ல எடுக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு வைல்டு கார்டு பூல்னு சொல்லி பிக் பாஸ் ரேஞ்சுக்கு 204 கிரிக்கெட்டர் எடுத்துட்டு வருவேன்றாங்க. இந்த மாதிரி மல்டி டியர் ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் வந்துட்டு மிட் சீசன் கால்அப்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டா, இது நெக்ஸ்ட் லெவல். T20 எப்படி ஒரு ரெவல்யூஷனா இருந்துச்சோ இது வந்து ஒரு 4th ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றாங்க இந்த அதிகாரப்பூர்வமான இதை வந்துட்டு ஆதரிக்கக்கூடியவர்கள். அப்ப இது வந்து ஐசிசி எந்த அளவுக்கு ஆதரிக்குது, எல்லாமே எவ்வளவு பேருக்கு இதை எவ்வளவு பண்றாங்கன்றது முக்கியம். டெஸ்ட், ஓடிஐ, T20 தாண்டி என்னதான் 100 டோர்னமெண்ட் வந்திருந்தாலும், ஓவருக்கு 10 பால்னு சொல்லி T10 அப்படின்னு சொல்லி 10 ஓவர் மேட்ச் வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து அபிஷியலா 4வது ஃபார்மட்டா இவங்க வந்து இது வரைக்கும் அறிவிக்கிற அந்தந்த நாடுகள் நாடுதுப்பா, இது ஐசிசி ஒன்னும் இது பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து அப்ரூவலை மட்டும் கொடுத்துட்டு அவங்க மற்ற வேலையை அதுக்கு பேக்கப் பண்ணாமங்கிறாங்க. இது ஐசிசி பேக்கப் பண்ற மாதிரி இருக்குதான். இந்த ஃபார்மட்டை, இந்த 80 ஓவர் ஃபார்மட்டை 4 இதுவா வந்து 20 பிரிக்கக்கூடிய இந்த ஃபார்மட்டை டெஸ்ட் 20 அப்படிங்கிற இதை வந்து ஐசிசி ஆதரிப்பது போலதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து தெரிய வருது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும். அப்ப இந்த இது வந்து எப்படி கேமோட ஃபியூச்சரை கொண்டு வரும், இது வந்து நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமா என்னங்கிறது தெரியல. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்க டெஸ்ட் 20 பேர்ச்சதுக்கு பதிலாக ஓடிஐ 20 மாதிரி ஏதாவது வச்சாதான் பெட்டர். ஏன்னா 100 ஓவர்ல விளையாடக்கூடிய ஓடிஐ மேட்ச் 50 ஓவர் வந்து நீங்க இப்ப 80 மாதிரி கொண்டு வந்து 4 நாளா பிரிக்கிறீங்க, ரைட்? ஓகே, இதுக்கு எப்படி டெஸ்ட் 20 பேர் வச்சு இந்த டெஸ்ட்டை காப்பாற்றும், இது வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் வந்து ஒரு பேஷன்ஸோட விளையாடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இதோட சொல்றாங்க. ஏன் வருதுன்னு இருக்குல்ல, அதை ஏன் கொண்டு வந்தேன்னு கேட்டா அதோட அப்ஜெக்டிவ் இதுதான் அவங்க சொல்றாங்க. பேஷன்ஸ் இருக்கும், டக்குன்னு வந்தோம் 6 அடிச்சோன்ற அந்த மென்டாலிட்டியை தாண்டி பொறுமையா பிளானிங்கோட ஆடணுங்கிற ஒரு மென்டாலிட்டியை இது வந்து பிளேயர்ஸுக்கு கொண்டு வரும் அப்படின்னா வந்து இவங்க சொல்றாங்க. பார்ப்போம், ரைட்? ஓகே, இது எந்த மாதிரி வந்து முடியுது, இந்த ஃபார்மட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டெஸ்ட் 20 பத்தி அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. இன்னொரு வீடியோ நாங்க வந்து பார்க்கறது எப்படி பத்தி உங்க படம். ஓகே பாய். கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்க இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்றோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். Subscribe to Color Kannadi Media.